இன்னைக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு தேங்காய் குழம்பும் வஞ்சிர மீன் வறுவலும் பண்ண போகிறேன். அது தேங்காய் குழம்பு சூப்பராக இருக்கும். டிஃபனுக்கு நல்லா இருக்காது, வெறும் ஒயிட் ரைஸுக்கு அது நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு. அது வந்துட்டு கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். அது நான் சாப்பிட்ருக்கேன் அந்த குழம்பு. அது மாதிரி உங்களுக்கு நான் செஞ்சுட்டு, ஆனால் வந்து அதுக்கு வந்து தேங்காய் குழம்புக்கு வஞ்சிர மீன் வறுவல், மட்டனு, சிக்கனு இதுதான் நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். மீன் வறுவலுக்கு எந்த மீன் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் வறுவலுக்கு. அதனால் ஹைலைட்டு வந்து வஞ்சிர மீன் வறுவல், மட்டன், சிக்கன் அது நல்லாயிருக்கும் அந்த தேங்காய் குழம்புக்கு. அது வந்து நான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருள் அது என்னான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் மீன் தேங்காய் குழம்பு அவ்வளோதான். இன்றைக்கி வந்து வஞ்சிர மீனுக்கு மசாலா போட்டுட்டேன். மசாலா போட்டு 2 ஸ்லைஸாக அது ஊறுது, நல்லா ஊறிட்டுருக்கு. அது ஒரு ஸ்லைஸ் வந்து 300 1 கிலோ வந்துட்டு 1200. நான் 2 ஸ்லைஸ் மட்டும் வாங்கிட்டு வந்த பையனுக்காக வேண்டி அது வந்து மசாலா போட்டு ஊற வச்சுருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, அவ்வளோதான். வேறு எதுவுமே போடல. இது 3மே போட்டு நல்லா ஊறிட்டுருக்கு. ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் காயுது. இது நம்ம வந்து ஒரு ஸ்லைஸாக போட்டு எடுத்துக்கலாம். நல்லா மசாலா நல்லா டிப் பண்ணியாச்சு. நல்லா டிப் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்லைஸாக நம்ம போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று தான் பிடிக்கும். இது எவ்வளோ சைஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து இது வரைக்கும் இருக்குது. அதனால் வந்து ஒன்றா போட்டு ஒரே சைஸு நல்லா பெருசாக நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள். இப்போ இது அதுக்கப்புறம் இன்னொரு சைஸ் வச்சுருக்கேன். இது மசாலா போட்டு நல்லா ஊறுது. ஒரு தட்டு ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது ஒரு பீஸு 300 சொல்கிறாங்க, 1200 1 கிலோ. இது வந்து மாவலாசி சொல்லுவாங்க, வஞ்சிரம் கிடையாது. இது மாவலாசி, இதோட பேர் வந்து மாவலாசி சொல்லுவாங்க. இது பெரிய வஞ்சிரன்றதுனால மாவலாசின்ட்டு பேர் சொல்லுவாங்க. இப்போ நம்ம இது ஒன்றா வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் குழம்பு வச்சுருவோம். இப்போ உடனே திருப்ப வேணாம், ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துட்டோம்னா திரும்ப நம்ம திருப்பி நம்ம அது போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு மீன். இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா வெந்து நல்லா சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு மீனை நம்ம போட்டுக்கலாம். இதில் மசாலா ரெடி பண்ணி நல்லா ஊறி இருக்கு. இப்போ போட்டுக்கலாம். இப்போ அது நல்லா வேகட்டும். வெந்தோம்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா பக்குவமாக நல்லா மீடியமான தீயில் வச்சு நம்ம அழகாக வறுக்கணும். ரொம்ப தீயை விட்டுட்டோம்னா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. நல்லா சூப்பராக நல்லா பெருசாக நல்லா இருக்காங்க. இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் பொறுத்துட்டு நம்ம திருப்பிக்கலாம். தேங்காய் குழம்புக்கு தேவையான பொருள்லாம் நான் சொல்கிறேன். வெறும் தேங்காய். இது வந்து நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு ஜாரை க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து தேங்காயை நம்ம போதுமான அளவு இப்போ நான் 5 பேருக்கு தேவையானது நான் செய்கிறேன். இப்போ அதுக்கு நீங்கள் எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 5 பேருக்குன்னா இப்போ வந்து அரை முடி தேங்காய் அது ஆகும். இப்போ வந்து இது வந்து ஒரு தேங்காய். இந்த ஒரு தேங்காயில் நம்ம அரை முடி தேங்காவை நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். அரை முடி தேங்காய் உடச்சி எடுத்துருக்கேன். உடச்சி கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் நிறைய போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுதான் தேங்காய் குழம்பு. இப்போது அரை முடி தேங்காய் ஆகிப்போச்சு. இப்போ வந்து ஒரு 7 காஞ்ச மிளகாய். இது மிளகாத்தூள் போடக்கூடாது, நல்லா இருக்காது தேங்காய் குழம்புக்கு. 7 காஞ்ச மிளகாவை நம்ம இதில் போட்டுக்கலாம். ஜாரில் போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து 2 தக்காளி அதையும் போட்டுக்கலாம். இது வந்து அரைக்கிறதுக்கு இது ஓவர். இது ஜாரில் இது போட்டு மூடியை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்பு கொடுக்கறதுக்கு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு வச்சுருக்கேன், வெந்தயம் வச்சுருக்கேன், சீரகம் வச்சுருக்கேன், புளி வச்சுருக்கேன். அவ்வளோதான். அதில் வந்து மஞ்சள்தூள் போடக்கூடாது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடக்கூடாது, பூண்டு எதுவுமே போடக்கூடாது. இப்படி தான் ப்ளைனாக அந்த கேரளாலலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. அவ்வளோ தேவையானது உப்பு, அவ்வளோதான். மிளகாத்தூளும் போடக்கூடாது. உங்களுக்கு காஞ்ச மிளகாய் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இப்போ வந்து 2 எண்ணெய் ஊற்ற போகிறேன். ஒன்று தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். அப்போ வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும்.
இப்போ வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றியாச்சு. இப்போ தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினோன்னா புகை வரும், தேங்காய் எண்ணெய் வந்து பொங்கும். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும்னா நல்லா வாசனையாக இருக்கும். தேங்காய் குழம்புக்கு வெறும் தேங்காய் எண்ணெயே கூட ஊற்றிக்கலாம் நம்ம, அது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இந்த 3 பொருளை நம்ம போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சோன்னா அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். வெங்காயம் போட்டு இந்த அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். நல்லா பொரியட்டும். இப்போது இது கூட வந்து தேங்காய் குழம்புக்கு சிம்பிளாக வீட்டில் என்ன குழம்பு செய்யணும் நம்ம யோசனையாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க. வீட்டில் தேங்காய் இருக்கா, காஞ்ச மிளகா இருக்கா, தக்காளி இருக்கா, இது 3 போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. புளி ஊற வச்சுக்கோங்க, வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான சைட் டிஷ் வந்து நல்லா வந்து உணர்த்தியாக நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு அந்த மாதிரி கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். வாழைக்காய் வறுவல் அப்படி வச்சு கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து நான்வெஜ் வச்சு சாப்பிட்டோம்னா இந்த தேங்காய் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். அங்கே கேரளாலலாம் இந்த குழம்பு வச்சுட்டாங்கன்னா நான்வெஜ் தான். ஒரு சிக்கன் ஃப்ரையோ, சிக்கன் கிரேவியோ அல்லது மீன் வறுவலோ அப்படி தான் சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்ட நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்து வெறும் கருவேப்பிலை தான். இதில் கொத்தமல்லி கூட போடணும்னு அவசியம் கிடையாது. கொத்தமல்லி போட்டால் கூட வேறு ஃப்ளேவர் மாறும். வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டால் போதும். நல்லா பொரிஞ்சு இப்போ தேங்காய் எண்ணெயும் நல்ல எண்ணெயும் போட்டு நம்ம செஞ்சது நல்லா வாசனை வந்து சும்மா கம்மன்னு இருக்குது. நல்லா எப்படி பொங்கி எப்படி வறுத்துட்டாங்க. தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயை போடுவோம், வாசனையும் நல்ல மனமும் நல்லா இருப்பாங்க. நான் வந்து சிப்பில் தான் வாங்குவேன். 2 எண்ணெயும் எல்லா எண்ணெயும் சிப்பில் தான் வாங்குவேன். நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் எல்லாத்தையும். இப்போ வந்து நல்லா வதங்கினோன்னா இப்போ நம்ம எல்லாம் 3மே நம்ம போட்டு வச்சுருக்கோம். திரும்ப சொல்கிறேன் என்னென்ன போட்டிருக்கேன். தக்காளி போட்டிருக்கேன், காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், தேங்காய் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இது போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் அரைச்சி ஊற்றிட்டு நம்ம உப்பு போட்டு புளியை கரைச்சி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா செவந்தாச்சு போதும். இது வெங்காயம், கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாம் நல்லா வதங்கி நல்லா பாருங்கள் எண்ணெய் நல்லா சூப்பராக நல்லா அப்படியே பொங்கி வருது. தேங்காய் எண்ணெய்னால இந்த மாதிரி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சாச்சு. இப்போ விழுது. இப்போ இந்த விழுதை நம்ம இதில் போட்டுக்கலாம். 5 நிமிஷம் நல்லா கொட்டி அதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா அப்படி வதங்கி நல்லா இந்த மாதிரியான பதத்துக்கு வந்துடும். நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் எதுவுமே போட வேண்டியதில்லை. இப்போ வந்து தேவையானது உப்பு போட்டுக்கிறேன். கல் உப்பு தான் போடுறேன். தேவையானது போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியை இதில் கொஞ்சம் ஊற்றிப்போம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற்றிடுவோம். அவ்வளோதான். இப்போ வந்து தேவையானது நம்ம புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஊற்றிக்கலாம் ஃபுல்லாகவே. உப்பு போட்டுட்டேன். மிளகாத்தூள் போடக்கூடாது, போட்டுற போகிறீங்க மறந்துட்டு. அந்த ஃப்ளேவரு அந்த ட்ரெஷரு அந்த இதுவும் நல்லா வராது. அந்த குழம்பு நல்ல ஒரு பதத்துக்கு வரையே வராது. இது வந்து திக்காமல் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவே நல்லா இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அந்த தேங்காய் குழம்பு நல்லா இருக்கும். இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே போடவே தேவையில்ல. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுதுன்னா போதும். இப்போ நல்லா கொதிச்சு நல்லா வந்துச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிச்சு போதும். இப்போ நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். தேங்காய் குழம்பு நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். அது நான்வெஜ் நல்லாயிருக்கும். வெஜிடேரியன் வந்து உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு அந்த மாதிரி ஃப்ரை ஐட்டத்துக்கு சூப்பராக இருக்கும். பகடா வச்சு கூட சாப்பிட்லாம்.